ஆனந்தி வணக்கம். திருநெல்வேலியில் கவின் படுகொலை செய்யப்பட்ட இடத்தில் கவினை படுகொலை செய்தது எப்படி என்று சிபிசிஐடி காவல்துறையிடம் சம்பவ இடத்தில் சுர்ஜித் நடித்து காட்டினார். நேற்று மாலை திருநெல்வேலி நீதிமன்றம் சுர்ஜித் மற்றும் அவரது தகப்பனார் சரவணனுக்கு 2 நாட்கள் சிபிசிஐடி காவல் கொடுத்த நிலையில் நேற்றிலிருந்தே விடிய அவரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இன்று காலை 50க்கும் மேற்பட்ட கேள்விகளுடன் சிபிசிஐடி போலீசார் டிஎஸ்பி நவராஜ் தலைமையில் மற்றும் இன்ஸ்பெக்டர் உலகராணி அனைவரும் சுர்ஜித் மற்றும் சரவணனிடம் 2 வெவ்வேறு அறைகளில் வைத்து தீவிரமான விசாரணையை மேற்கொண்டதாக சிபிசிஐடி தரப்பில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் இன்று மாலை சற்று முன்பாக சுர்ஜித்தை சம்பவம் நடந்த கொலை நடந்த திருநெல்வேலி மாநகரத்தின் கேடிசி நகர் பகுதிக்கு நேரில் அழைத்து சென்ற டிஎஸ்பியும் இன்ஸ்பெக்டரும் இந்த கொலை சம்பவத்தை சுர்ஜித் எப்படி அரங்கேற்றினார் என நடித்து காண்பித்து அதனை வீடியோவாக பதிவு செய்து கொண்டனர். இதனால் அந்த பகுதியில் மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் அவரிடம் இருந்து வாக்குமூலத்தையும் வீடியோவாக பதிவு செய்த சிபிசிஐடி போலீசார் மீண்டும் அவரை சிபிசிஐடி அலுவலகத்திற்கு கூட்டி வந்து தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த வழக்கில் இன்று காலை முதலே சிபிசிஐடியின் தென் மாவட்ட உயர் அலுவலர்கள் அனைவருமே திருநெல்வேலியில் முகாமிட்டுள்ளனர். சிபிசிஐடியின் எஸ்பியான ஜவஹர் இன்று காலை சென்னையில் இருந்து கிளம்பி தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு வந்து பின்னர் திருநெல்வேலி வந்து சேர்ந்தார். அவரும் இந்த விசாரணையில் பங்கு பெற்று கேள்விகளை இருவரிடமும் கேட்டு வருவதாக தெரிய வந்திருக்கிறது. இதனை அடுத்து சிபிசிஐடியின் உயர் அதிகாரியான டிஐஜி வருண்குமார் மற்றும் ஐஜி அன்பு இருவரும் நாளை வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதனை உறுதிப்படுத்திட வேண்டும். நாளை மாலை 6 மணியுடன் சிபிசிஐடி காவல் சுர்ஜித் மற்றும் சரவணனுக்கு முடியும் நிலையில் 2 நாட்களை பயன்படுத்திக் கொண்டு அவர்களிடமிருந்து முழு தகவல்களையும் பெறும் தீவிர நடவடிக்கைகளில் சிபிசிஐடி இறங்கி உள்ளது எனவே கூற வேண்டும். இதுவே தற்போது இந்த விஷயத்தில் இருக்கும் கள நிலவரம். ஆனந்தி, தொடர்ந்து தகவல்களை சேகரித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனந்தி.